கம்மி தான். 2 சிலிண்டரே ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வண்டி நிற்கிது. எல்லாம் வந்து லோடு ஆகுமா என்னன்னே டவுட்டாக இருக்குது. வேறு மாதம் 30 லாஸ்ட் டேட்டு. ஏன்னா லோடு ஆகிறது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். பார்க்கலாம் லோடு எதனா ஆகுதான்ட்டு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக எல்லா வண்டியுமே லோட் ஆகி போச்சு. நம்மளோட ஒரு வண்டி மட்டும்தான் ஆஃபீஸில் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து கிடையாது. இந்த பக்கத்து வண்டியில் டிரைவர் கிடையாது. எனக்கு தெரியும் இன்றைக்கி எப்படி ஆல்ட்டு அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஓகே அப்புறம் கூட எடுத்துக்கோ. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லோடு வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ இந்த லோடு வந்து நான் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா குரூப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லோடு நான் பேசி இந்த லோடு அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் நம்மக்கிட்ட இந்த லோடு வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 9:30 மணிக்கு அந்த லோடை வந்து ஓகே பண்ணேன். குரூப்பில் பார்த்து நான் வந்து கால் பண்ணேன். இருங்க நான் வெயிட் பண்ணுங்கள், வேறு ஒரு வண்டியார் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன நடந்ததுன்னா அவரு பேசி அவரோட நண்பரோட வண்டிக்கு எடுத்து தர மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. வண்டி டீட்டெயில்ஸு ப்ராப்பராக போடல அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவரே கால் பண்ணி இந்த மாதிரி நீங்களே வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து இந்த லோடு வந்து கொடுத்தாரு. ஸோ இது வந்து குரூப் லோடு தான். வாடகையும் பரவாயில்ல. லைட் லோடு தான். அதாவது ஒரு 700 கிலோ தான் வெயிட்டு. நமக்கு வந்து அதிகமான வெயிட்டும் கிடையாது. 2 டன் 3 டன்னு தான் வந்து ரொம்ப கஷ்டம். பட் வந்து 700 கிலோ தான் வெயிட்டு. ஸோ நான் ஏன் விஜயவாடா போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக விஜயவாடாவிலேருந்து ரிட்டன் வந்து இங்கே ஒரு லோடு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த லோடு ஏற்றுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன். அது வந்து கன்ஃபார்ம் தான். பட்டு அங்கே வந்து மெட்டீரியல் வந்து என்ன மாதிரி இருக்குது டீம் போய் பார்த்துட்டு ஓகே பண்ணோன்னே நாளைக்கு இல்லை மறுநாள், இது இன்றைக்கி நான் போகிறேன் இல்லைங்களா, மறுநாள் கழித்து மறுநாள் ஏற்றுற மாதிரி பிளானு. அதுக்காக தான் நான் வந்து இந்த லோடை ஓகே பண்ணேன். இதுவும் நல்ல வாடகை தான். அங்கேருந்து ரிட்டன் வர வாடகையும் நல்ல வாடகை தான். எந்த பிரச்சனையும் இல்லை. லைட் வெயிட் லோடு தான். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதுலேருந்து லோடிங் வந்து செட்டிங் பண்ணி ஏற்றுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா லைனு தெலுங்கானா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு ஆர்வமாக ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் வாடகை வந்து நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. வண்டி எடுத்த புதுசில் நான் வந்து ஓட்டும் போதெல்லாம் நல்ல வாடகை போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு வாடகை கிடையாது. ஹைதராபாத்துக்கு நம்ம இங்கேருந்து அதாவது சென்னையிலேருந்து போகிறது 12,000 13,000 12,000 11,000 வண்டி போகுது. அதெல்லாம் கேட்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா 16,000 17,000 அந்த மாதிரி போயிருந்தது ஹைதராபாத்துக்கு. 15 16 17 இந்த ரேஞ்சில் தான் நான் வந்து போயிருக்கேன். ஆனால் இப்போ வாடகையெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட்லாம் கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாடகை அந்தளவுக்கு இல்லை. இது நஷ்டத்தை எல்லாம் வந்து பார்த்து நான் வந்து ஓட்டிக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்ற மட்டும் வந்து ஓட்டுங்க. நான் பெருமைக்கும் சொல்லலை, இருக்கிற ரியாலிட்டியை சொல்கிறேன். நான் இதில் வந்து பெரும் பறத்துக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த வாடகையை ஓட்டுறேன் அந்த வாடகையை ஓட்டுறேன் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட ஓன் விருப்பம், உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து ஓட்டுங்க. வாடகை இவ்வளோ தான் கிடைக்கும். இதுக்கு மீறி நீங்கள் பேசுனீங்கன்னா பின்னாடி அடுத்த வண்டி போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். இதுதான் இன்றைக்கான ரியாலிட்டி. சரிங்களா? ஸோ நாமளும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாதி தொலைவு வந்து கடந்து வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து நான் சொல்லிட்டேன்னா இந்த மாதிரி 2 நாளாக தூங்கலை, எனக்கு ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்திங்கன்னா ஓகேண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டிரான்ஸ்போர்ட்டுக்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாகவே போங்க அப்படின்னு சொல்லி நல்லா சப்போர்ட் பண்ணார். அதே மாதிரி லோடு ஏற்றினோடனே நம்மளுக்கு அட்வான்ஸ் வந்து 90% அட்வான்ஸ் போட்டார். அங்கே போயிட்டு ரிசீவ்டு கூட கிடையாது. அங்கே போய் லோடு இறக்கிட்டு ஃபோட்டோ போட்டோடனே பேலன்ஸ் வந்து போட்டார். இந்த லோடில் வந்து ரிசீவ்டே கிடையாது. அது ஏதோ அவங்களோட கம்பெனி மெட்டீரியலே வந்து போகிறதாமா. சென்னை ஏர்போர்ட்டு ஏற்றி விஜயவாடாலேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் வந்து அன்லோட் பண்ணுறேன். ஸோ குரூப் லோடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஓட்டணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குரூப்பில் ஒரு லோடு எடுக்கிறீங்க, அவர் வந்து நல்லவரோ கெட்டவரோ யார் என்னன்னு கூட தெரியாது. அந்த ஒரு வாய்ஸ், அந்த ஒரு மொபைல் நம்பர், அதை நம்பி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து லோடிங் போகுதுன்னும் போது நம்மளும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களும் வந்து நம்ம மேலே வந்து நம்பிக்கையாக இருக்கணும். இதனால் வந்து குரூப் லோடை பொறுத்தவரையிலுமே நீங்கள் வந்து நம்பிக்கையின் பேரில் தான் ஓடிட்டுருக்கு. யார் என்னன்னு தெரியாது. உங்களோட வண்டி டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்கள் வண்டிக்கு வந்து லோடு தருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்களோட நம்பிக்கையும் வந்து காப்பாற்றணும். எதனாலன்னா இன்றைக்கி நீங்கள் நார்மலாக ஆஃபீஸ் லோடில் எதனா ஒரு கரைச்சல் பண்ணிங்கன்னா வந்து எதனா ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது வந்து போக போக சரியாக போயிடும். பட் குரூப் லோடை பொறுத்தவரை எதனா ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா
உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி உங்களை வந்து எங்கேயுமே லோடு எடுக்க முடியாத அளவுக்கு வந்து பண்ணிடுவாங்க. சரிங்களா? லோடு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோன் எடுக்காது இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு பொய் சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து இன்றைக்கி வந்து குரூப்பில் வந்து போயிட்டு தான் இருக்குது. ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். வண்டியை வந்து காணாமல் போக வைக்கிறது, அதுக்கப்புறம் டிரைவர் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறது, வண்டி நம்பி கொடுத்தா லோடு எடுத்துகிட்டு போயிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு எக்ஸஸாக காசு கேட்குறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து குரூப் ரோடில் போயிட்டு இருக்கு. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் நம்பிக்கையாக வந்து இந்த ஒரு வாய்ஸை நம்பி இந்த மாதிரி ஒரு லோடு இருக்குங்க போகிறீங்களா அப்படின்னா நீங்கள் போகலாம், தாராளமாக போகலாம். உங்களை யாரும் வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்களோட வண்டியோட டீட்டெயில்ஸ், டிரைவர் டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அமுச்சு விட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை எல்லாமே பார்த்துட்டு உடனே வந்து உங்களுக்கு லொக்கேஷன் போட்டு வண்டியை வந்து லோடிங்க்கு அனுப்புவாங்க. இதுதான் வந்து குரூப் லோடில் ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, குரூப் லோடில் ரிசீவ்டு வச்சாலுமே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது. 500, 1000. பெரிய லோடாக இருந்தால் ஒரு 2000. அதாவது பெரிய லோடுனா எப்படின்னா ஒரு 40,000, 45,000 அந்த மாதிரி எல்லாம் போகிறீங்கன்னா ஒரு 2000 ரிசீவ்டு மினிமம். சின்ன லோடெலாம் போகிறீங்க ஒரு 7,000, 8,000 அந்த மாதிரி போகிறீங்கன்னா 500 அதிகபட்சம். அந்த 500 கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசீவ்டு வந்து சீல் சைன் வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்ட உடனே வந்து ஒரு சிலரும் போடுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற அட்ரஸ் கொரியர் பண்ணுங்கள், கொரியர் போட்டு அந்த மேலே வந்து அந்த பில் வந்து பின் பண்ணுவாங்க, கொரியர் பில். அதை வந்து பின் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ அமுச்சு விடுங்க, உங்களுக்கு ரிசீவ்டு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸு குரூப் லோடுடைய ரூல்ஸ். அது நீங்கள் இந்த லோடு இல்லை எந்த லோடு எடுத்தாலும் இதே சேம் தான். ஹவுஸ் ஹோல்டு ஐட்டத்துக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பில் வந்து கிடையாது. ஹவுஸ் ஹோல்டு ஐட்டத்துக்கு என்றைக்குமே பில் வந்து கிடையாது. அது நீங்கள் சும்மா போயிட்டே இருக்கலாம், எது கேட்டாலும் வீட்டு சாமானும் சொல்லி போயிட்டுருக்கலாம். அது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குரூப் லோடு வந்து எடுத்து ஓட்டணும். அப்போ கேட்டுக்கணும் நல்லாவே. ஹைட் வருமா, டோர் ஓப்பன் வருமா, இல்லை வேறு எதனா ப்ராப்ளம் இருக்கா லோடில், அர்ஜென்ட் மெட்டீரியலா, டைமிங் மெட்டீரியலா, அதாவது டைமிங் போகணுமா அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து கேட்டுக்கணும். அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக லோடு ஏறிக்கிட்டு யார் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அந்த லோடு இறக்கி முடிச்சுட்டு அந்த பேலன்ஸ் பேமெண்ட்டு இந்த ரிசீவ்டு எல்லாமே அவங்களுக்கு கிளியர் ஆகிற வரலையும் நீங்களும் கரெக்டாக இருக்கணும், அவரும் கரெக்டாக இருக்குவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து குரூப்பில் லோடு போடுறவங்க ஏனோ தானோன்னு போட மாட்டாங்க. அப்படி போட்டாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து வாக்குவாதத்தில் போய் முடிஞ்சு அது குரூப்பில் அந்த லோடு வந்து இல்லாதே பண்ணிடுவாங்க. அதாவது கம்மி வாடகைக்கு போட்டாலும் சரி, அது கம்மி வாடகைக்கு போட்டால் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? பிரதர் ஒருத்தர் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு, ப்ரோ நீங்கள் லைட் லோடாகவே பார்த்து ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். பிரதர் நானும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி தான், நானும் ஆஃபீஸில் தான் லோடு எடுப்பேன். எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் லோடு கேட்பேன், அதை விட்டால் குரூப்பில் லோடு பார்ப்பேன் நண்பர்களே. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டி என்ன வண்டின்னு கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா பொலேரோ பிக்கப்பில் HD 1.3 வேரியண்ட்டு, அதாவது 1/300 பாசிங். இந்த வண்டியோட பாசிங் வந்து 1/300. இந்த வேரியண்ட்டு தான் நம்மளோட வண்டி, நான் ஏசி வண்டி. ஸோ இதை பற்றின நம்மளோட வண்டி ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 15 மாதம் வந்து கடந்து விட்டது. சர்வீஸும் பார்த்திங்கன்னா 3 சர்வீஸ் வந்து முடிஞ்சது. நம்மளோட வண்டியோட ஒரு ஃபுல் ரிவ்யூ, அதாவது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய வண்டியோட அப்டேட்டு, நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக நான் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து போடுறேன் நான். ஆக்சுவலாக நம்ம வண்டியில் இப்போ ரீசெண்டாக எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்கோம், பாத்திரம் ப்ளஸ் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாமளும் வந்து விஜயவாடா வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த பிரிட்ஜு தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர்ஸு ரைட்டில் குடிவாடா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர், அது சரியாக வாயில நுழையில, அந்த ஏரியாவுக்கு தான் வந்து அன்லோட் வந்து பண்ண போகிறோம். ஸோ சென்னை ஏர்போர்ட்டோ குடிவாடா, அதாவது இந்த இடத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ரைட்டில். ஆல்மோஸ்ட் நாமளும் பார்த்திங்கன்னா கம்பெனி கிட்டே வந்துவிட்டோம். இன்னொரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து அன்லோட் பண்ண போகிறோம். இது வந்து இன்னும் பெரிய கம்பெனி மாதிரியும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நார்மலான ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த கம்பெனி. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, போகிற இடம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஆனால் இதுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு NH ஹைவே, அதாவது சிட்டியே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ விஜயவாடா மட்டும்தான் ஒரு மெயின் சிட்டி. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டாலே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம விவசாய நிலமாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த இடம் ஃபுல்லாமே விவசாய நிலமாக தான் இருக்குது. நல்ல ஒரு கிளைமேட்டு, அதே மாதிரி சூப்பரான ஒரு பிளேஸும் கூட. நான் அடிக்கடி இந்த ஏரியா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லாவே ஓடிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐசாக் வரலையும் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு நல்லா போயிட்டு வந்துட்டு இருந்தது. இப்போ தான் அந்த மாதிரி
ஓகே, எனிவே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து அது பேலட் தான். வந்து பேலட் வந்து இந்த வண்டியை வச்சு இறக்க ட்ரை பண்ணாங்க, பட் வந்து முடியல. ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஃபோர்க் லிஃப்ட்டில் வச்சு தள்ளிட்டு விட்றாங்க. அதாவது நமக்கு எப்படின்னா ஃபோர்க் லிஃப்ட்டில் லோடிங் பண்ணும்போது வந்து ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அன்லோட் பண்ணும்போது ரொம்பவும் கஷ்டம். இறக்குற இடத்துல ரொம்ப சிக்கலாக இருக்கும். அதாவது வண்டியை வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து பேலட்டில் வச்சு வெளியே இழுத்து அதுக்கப்புறம் வந்து அன்லோட் பண்ணுவாங்க. ஏற்றுறது ஈஸியாக இருக்கும், பட் இறக்குறது வந்து ரொம்பவும் கஷ்டம். சரிங்களா, பேலட் ஏற்றும் போது பார்த்து ஏற்றணும். ஏன்னா வந்து திடீர்னு நகர்த்தும் போது சைடில் ஸ்க்ராச்சஸ் எதுனா ஆகும். அதாவது பாடிக்குள்ளே எதனா டேமேஜ் ஆகுதா இல்லையான்னு எல்லாமே பார்க்கணும். பேலட் ஏற்றும் போது மட்டும் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கும். பேலட் பார்த்திங்கன்னா ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து நல்லா பாக்ஸ் ஹைட்டாக இருக்கும். ஒரு சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லோவாக இருக்கும். நான் ஆல்ரெடி நம்ம பெங்களூர் டு ஸ்ரீபெரும்புதூர்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் கூட பார்த்திங்கன்னா பேலட் வந்து சும்மா 2 அடி தான் இருக்கும், ஆனால் வந்து அதிகமான வெயிட் வரும். சரிங்களா, இந்த மாதிரியான விஷயம் வந்து நீங்கள் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா விஜயவாடா, சென்னை, பெங்களூர் டிரான்ஸ்போர்ட். இங்கே ஆஃபீஸ் வந்தாச்சு. ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோடுக்கு வந்து நம்ம வந்து ரெடி ஆகியாச்சு. அதாவது லோடு ரெடி ஆகிடுச்சு. நம்மளும் வந்து ஓரளவு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இந்த லோடு வரும்போது தான் இந்த கால்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. இப்போ தான் வந்து ஓரளவு லோடு ஏற்றிட்டு நம்ம வந்து தமிழ்நாடு பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். ஸோ லோடு வந்து ஓகே ஆகிடுச்சு. ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல் தான் விஜயவாடா டு சென்னை, கோட்டூர்புரம். சென்னையில் கோட்டூர்புரம்னு சொல்லி ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கு தான் வந்து போக போகிறோம். ஹவுஸ் ஹோல்ட் மெட்டீரியல் தான். ஹைட்டு வரும், பட் டோர் ஓப்பன் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா போய் பார்த்தா தான் தெரியும் எந்த கண்டிஷனில் வந்து லோடிங் ஏற்றுறாங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது இங்கேருந்து விஜயவாடாவிலேருந்து நம்ம சென்னை வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூஸாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரிங்களா.